இந்த சைடு பார்த்தா ஜோனு மலை, இந்த சைடு பார்த்தாலும் ஜோலு மலை, நடுவுலையும் மலை, எங்கேயும் மலை தான், சுற்றிலும் மலை தான் பெய்யுது. அப்பா, இந்த மழை டைமில் ஒரு காப்பி குடிச்சா எவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம மருமவ ஒரு காப்பி கொடு கொடுப்பாளான்னு தெரியலையே. நம்ம மருமவள்கிட்ட கேட்டு பார்த்தா தானே தெரியும் காப்பி கொடுமான்ட்டு. கேட்டு பார்ப்போம். மருமவளே, மருமவளே, இங்கே வாவே. சொல்லுங்க தா, எதுக்கு தான் கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை மருமவளே, சுற்றிலும் ஒரே மழையாக பெய்யுது. இந்த டைம் ஒரு கப்பு டீ குடிச்சா எவ்வளோ ஜோராக இருக்கும். எனக்கு ஒரு டம்ளர் டீயும் பிஸ்கட் பாக்கெட்டே எடுத்துருவா மருமகளே, அதான் உன்னை கூப்பிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே உங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன், இப்போ திருப்பி கேட்குறீங்க? அட ஆமால நம்ம மருமவளே, நீ டீ கொடுத்தது எனக்கு சரிமா ஆயிடுச்சியா? எனக்கு திருப்பி டீ போட்டு எடுத்துருவாயா? இந்த கிளவி கெட்ட கேடு வீட்டில் இருந்துட்டு என்னென்ன லோலாய் பண்ணுது பாருங்க. தலைக்கு பூ வச்சுக்குது, வீட்டில் இருந்துட்டு ஒரு வேலையும் செய்ய முடியுது. நான் தான் கிச்சன்லேருந்து எல்லா வேலையும் செய்கிறேன். இதுக்கு சிவி சிங்க அரைச்சி சுடிதார் போட்டாலே இது. இதுக்கு டீ வேற ஒரு கேடு. பால் ரேட்டு அவ்வளோ விற்கிது, இதில் டீ வேற போட்டுகிட்டே இருக்கணும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓவான்னு போ மருமவளே, போய் டீ போட்டு எடுத்துருவா போ. மணி ஆகுதுல்ல, எவ்வளோ நேரம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போவே டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். அந்த டீயில் 2 லூஸ் மோஷன் மாத்திரை போட்டால் அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. நானும் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்களும் பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் நடுவில் சுற்றிட்டே இருப்பீங்க. அப்பாடா, இதேமாதிரி டீ கொடுக்குற வேலை இல்லை, இதே நம்ம சமாளிச்சிருவோம்.